அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசும். உடைய வார்த்தை சத்தியம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மில் அநேகர் சில சோதனைகள் வழியாய் கடந்து போகலாம், அல்லது கடந்த நாட்கள்ல சோதனைகள் வழியாய் கடந்து போயிருக்கலாம். ஒரு உண்மை, ஒரு சத்தியம் என்னன்னா, சோதனை வழியாய் கடந்து போகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்க சோதனையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சோதனை என்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு ஃபெய்ராசோ. ஃபெய்ராசோ அப்படின்னா டெம்ப்ட் அல்லது டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெம்ப்ட் அல்லது டெஸ்ட். தமிழ்ல வந்து சோதனை, இங்கிலீஷ்ல வந்து டெம்ப்ட்னு சொல்லலாம் அல்லது டெஸ்ட்னு சொல்லலாம். சரி, டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவ் சென்ஸ்ல, அதாவது தேவன் கொடுக்கிற சோதனை. தேவன் கொடுக்கிற சோதனையை வந்து டெஸ்ட்னு சொல்லலாம். தேவன் பொல்லாங்கினால் யாரையும் என்ன செய்யறதில்ல? சோதிக்கிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் நம்முடைய நன்மைக்காக தேவன் சில நேரங்களிலே சோதிக்கிறார் அல்லது சோதனையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நன்மைக்காக சில நேரங்களில் சோதனையை அனுமதிக்கிறார் அல்லது சோதிக்கிறார். எக்ஸாம்பிள் வந்து ஆபிரகாம். ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்தாரு? சோதித்தார். இரண்டாவது டெம்ப்ட். டெம்ப்ட்னா நெகட்டிவ் சென்ஸ்ல வேதாகமம் சொல்லுகிறது. அதாவது பிசாசினால், சாத்தானினால் வருகிற சோதனை. பிசாசினால, சாத்தானால வருகிற சோதனை. சாத்தான் சோதிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நம்மை தேவனை விட்டு என்ன செய்ய? பிரிக்க. தேவனை விட்டு நம்மை பிரிக்க, நமக்கு வேதனைகளை கொடுக்க, அல்லது நம்மை கொல்லுவதற்காக, நம்மை அழிப்பதற்காக சாத்தான் என்ன செய்யறான்? சோதனையை கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு உண்மை, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் தேவன் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில சோதனை வருவதில்லை. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம என்ன செய்யறதில்ல? தேவன் சோதித்தாலும் அல்லது சோதனை அனுமதித்தாலும் அவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோதனை வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினால நாம் எந்த சோதனையையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினால நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நம்மால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும் அல்லது மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்கள நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து
உங்களால வர்ற சோதனையை நீங்க ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, உங்களால வர்ற சோதனையை நீங்க ஜெயிக்க முடியும், அல்லது மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனை பற்றி ஒரு 3 உண்மையை நான் சொல்றேன். 3 முக்கியமான உண்மை. ஒண்ணு முக்கியமான உண்மை என்னன்னா, தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால, தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலதான் தேவன் நமக்கு சோதனையை அனுமதிக்கிறார். அவைகள் நன்மைக்காகவே. அல்லேலூயா. அவைகள் எதுக்காக? ஆமா, தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறபடினால, உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால தேவன் நமக்கு சோதனை அனுமதிக்கிறார். ஏன்னா அது நன்மைக்காக தான். அது எதுக்காக? நன்மைக்காக தேவன் சோதனை அனுமதிக்கிறார். பாருங்க, ஏன்னா அவர் சோதனையின் வழியாக கடந்து போனார். சோதனை வழி என்ன செய்தாரு? கடந்து போனாரு. பல பாடுகளை கடந்து போனாரு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனையை தேவன் என்ன செய்யறதில்ல? அனுமதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறார்? ஆண்டவரே அனுமதிக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக கர்த்தர் செய்ய மாட்டாரப்பா, சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. என்ன நன்மை? என்னப்பா சோதிக்கிறதுல என்ன பார்த்து நன்மை வரப்போகுது? சோதிக்கிறதுல என்ன நன்மை இருக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா. நன்மை செய்யணும், சோதிச்சுதான் நன்மை செய்யணுமா? ஏன் சோதிக்காம நன்மை செய்யக்கூடாதா? அப்படி என்ன நன்மை வரப்போகுது சோதனையில? என்ன நன்மைன்னா, முதலாவது கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். அல்லேலூயா. யாரை சார்ந்து வாழணும்? கர்த்தரையே சார்ந்து வாழும். வாசிக்கல உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர்களை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள்வாயோ அல்லது கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை என்னது உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு. யார் அறியணும்? எதுக்கு கர்த்தர் நம்மளை சோதிக்கிறாரு? அவருக்கு தெரியும் நம்ம கை கொள்வோமா கை கொள்ள மாட்டோமா, அவருக்கு தான் தெரியும். ஆனா இந்த சூழ்நிலையில நாம கை கொள்வோமா கை கொள்ள மாட்டோமான்னு நமக்கே தெரியாது. நாம சொல்லுவோம், நான் என்னது என்ன சோதனை வந்தாலும் என்ன செய்வேன், நானு அவருடைய வார்த்தையில நான் உறுதியா நிற்பேன்னு சொல்லுவோம்ல. அப்படி சொல்லி முடியாம போனது யாரு? பேதுரு. என்ன சொன்னா? ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் மன்ன செய்யப்பட்ட மறுதளிக்க. கர்த்தர் சொன்னார், கோழி சேவல் கூவறதுக்கு முன்பாக 3 தடவை நான் மறுதளிப்பேன். தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும் பேதுரு மறுதளிப்பான்னு. ஆனா பேதுருவுக்கு என்ன தெரியாது. ஆமா, அவனுக்கு அவன் நிலைமை தெரியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு. அல்லேலூயா. வானத்து மன்னாவனால கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்து வாழணும்.
அதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நாம யார் சார்ந்து வாழணும்? ஆமா. அதனாலதான் கர்த்தர் அப்பப்ப சோதிச்சு நம்மள அவன் பக்கத்திலேயே வச்சுக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவரை கையை விட்டு விலகி ஓடிடுவோம். அதனால்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? நீ என்னதான் சார்ந்து வாழணும், என்னையே சார்ந்து என் கூட தான் நீ வரணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல பல சோதனைகளை சந்திச்சாங்க. தண்ணீர் தாகத்தோட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் கண்மலையை திறந்தாரு. அல்லேலூயா. அவங்க விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கல. கர்த்தர் வானத்து மன்னாவனால போஷித்தாரு. அவர்னால என்ன சொல்ல வர்றாரு கர்த்தரு? நீ என்னையே சார்ந்து வாழணும். அல்லேலூயா. யாரை சார்ந்து வாழணும்? என்னையே சார்ந்து, அவரை தான் சார்ந்து வாழணும். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவரை சார்ந்து வாழறது, நம்ம சுயத்தை சார்ந்து வாழ்றதை விட அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து வாழ்வது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். சில நேரத்துல மனுஷனுடைய உதவி அவரே தடை செஞ்சிருவார். என்னன்னா அவரை சார்ந்து நீ வாழணும். அல்லேலூயா. சில நேரத்துல கர்த்தர் செய்யறாரு, கைவிட்டுவார். ஆண்டவர் 6 வருஷம் விதைக்கலாம், 6 வருஷம் அறுவடை செய்யலாம், 7வது வருஷம் என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, வேலையை செய்யக்கூடாது, அறுவடைலாம் செய்யக்கூடாது. என்ன காரணம்னா அந்த வருஷம் நான் தான் உங்களை போஷிப்பேன். அல்லேலூயா. அந்த வருஷம் நான் தான் உங்களை போஷிப்பேன். என்னாலதான் நீங்க போஷிக்கப்படுகிறீங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். உங்க கை பலன் அல்ல, உங்க அறிவு இல்ல, உங்களுடைய முயற்சி இல்ல, கர்த்தராலதான் நாம பிழைக்கிறோம், அவருடைய வார்த்தையினாலதான் பிழைக்கிறோம் என்பதை நாம உணரும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சோதனை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காகவே சோதனை வருகிறது. தேவன் அனுமதிக்கிறாரு, நன்மைதான். 2வது கர்த்தர் சோதனையை அனுமதிக்கிறாரு. 1 பேதுரு 1:6-7 சொல்லுகிறது, புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி. வாசிங்க. 1 பேதுரு 1:6-7 வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அல்லேலூயா. நமக்கு எது அவசியம்? துன்பப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சந்தோஷப்பட வேண்டியது அவசியம் இல்லை, துன்பப்பட வேண்டியது அவசியம். அதனாலதான் நீங்க பலவிதமான சோதனைகள் என்ன செய்றீங்க? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் நமக்கு நல்லது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவசியங்கிறத அவர் அறிந்துதான் கொஞ்ச காலம் சில சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம துக்கப்படுவது அவசியம். அல்லேலூயா. ஏன் அவசியம்? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. அக்கினியினால சோதிக்கப்படுகிறது. அது போல விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கனமும்
புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன். ஏன் பொண்ணு அக்னியில போட்டு உருக்குறாங்க? பொண்ணு அக்னியில போட்டு உருக்கிறதுக்கான காரணம் சுத்த பொண்ணை கண்டுபிடிங்க. அல்லேலூயா. சுத்த பொண்ணு என்ன செய்ய? ஆமா, வேறு பிடிக்க, எடுக்க. நீங்க தங்கம் வாங்க போனீங்கன்னா எத்தனை கேரட்டு? 22, 18 இதெல்லாம் இருக்கு. ஆமா, அதுக்குள்ள ஏதோ உருட்டி உள்ள என்னவோ வைக்கிறான். ஒரு கம்பு மாதிரி தான் வைக்கிறான். ஒரு தங்கத்தை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அதை உருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 8 கிராம் வச்சிருப்பீங்க, நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பார்த்தா 7 தான் இருக்கும். அரை வேற ஏதாவது மெட்டீரியலா இருக்கும். வேற ஏதாவது மெட்டீரியலா மிக்ஸ் பண்ணுவோம். அதை மிக்ஸ் பண்ணதை எடுக்கணும்னா அது அக்னியினால் என்ன செய்யப்படணும்? சுட்டெரிக்கப்பட்டு அது அக்னிக்குள்ள போய் சுத்த தங்கத்தை பிரிக்கிறது தான். சுத்த தங்கத்தை அது போல உங்க விசுவாசம் அக்னிக்குள்ள போகும் பொழுது சுத்த விசுவாசமாய் மாறுகிறது. என்ன விசுவாசம் மாறுது? சுத்த விசுவாசம். அது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். கர்த்தர் தான் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். கர்த்தரை வெளிப்படுகிறது என்னது? இந்த பொச்சலையை வணங்காதவங்க என்ன செய்யப்படுவாங்க? அக்னியில தூக்கி எறியப்படுவார்கள். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நாங்கள் அக்னியில தூக்கி போட்டாலும் இந்த பொச்சலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்கப்போம். இப்ப கர்த்தர் சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு? என் கட்டளையின்படி செய்வாயோ செய்ய மாட்டாயோ என்பதை நீ உணர்வடிக்கு. அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு கட்டளையை செய்யலாமா செய்ய வேணாமன்ற சோதனை வந்துச்சு. இப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? எங்களை கொன்று போட்டாலும் இந்த பொச்சலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அக்னியில தூக்கி போட்டாலும் இந்த பொச்சலை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியா நின்னாங்க. கர்த்தர் எங்க அனுமதிச்சிட்டாரு? அக்னிக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அக்னிக்குள்ள கொண்டு போயிட்டாரு. கட்டப்பட்டவங்க அக்னிக்குள்ள போயிட்டாங்க. ஏன் ஆண்டவர் தடுக்கல? ஏன் ஆண்டவர் அங்க நின்று அந்த ராஜா கிட்ட நின்று பேசல? அற்புதங்களை ஏன் செய்யல? ஏன் கர்த்தர் தடுக்கிறன்னா அவர் அக்கினிக்குள்ளேயும் இருக்கிற தேவன், உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற தேவன். அக்கினி உங்களை சேதப்படுத்தாது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக புகழ்ச்சியும் கனமும் அவங்களுக்கு உண்டாகும்படியாக கர்த்தர் வெளியில அவங்களை தடுக்கிற அக்கினிக்குள்ள காத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனையில கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்க அக்கினிக்குள்ள தப்பு வைக்கிறார். அப்பதான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? புகழ்ச்சியும் கனமும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க கவர்னரா மாற்றப்படுகிறாங்க. அல்லேலூயா. சாத்ராக் ஒரு ஸ்டேட் கவர்னரு, மேஷாக் ஒரு ஸ்டேட் கவர்னரு, ஆபேத்நேகோ ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர். அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு அவங்க கர்த்தர் கொண்டு போகிறதுக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட சோதனையை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை அழிக்க சோதனை இல்ல, நம்மளை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் சோதனை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பாசம், உங்களை ப்ரொமோஷனுக்கு தான் கர்த்தர் சோதனை அனுமதிக்கிறார். ஒரு படி மேல உயர போகிறதுக்கு தான், கர்த்தர் மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறதுக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை சுத்த பொண்ணா மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் சோதனை அனுமதிக்கிறார். மூணாவது, தேவன் ஏன் சோதனை அனுமதிக்கிறார்னா ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக. அல்லேலூயா. என்ன கிரீடத்தை பெறும்படியாக? ஜீவ. யாக்கோபு 1:12 சொல்லுது. யாக்கோபு 1:12 வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில்
அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சோதனையை அனுமதிக்கிறார்னாலே தேவன் உங்களை அன்பு கூறுகிறார் அர்த்தம். அல்லேலூயா. தேவன் நேசிக்கிறவங்களெல்லாம் தேவன் சிக்ஷிப்பாரு, சோதிப்பாரு. உங்களுக்கு சோதனை வந்தா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களை நேசிக்கிறார். ஐயோ அவங்களுக்குலாம் எனக்கு மட்டும் தானே, உங்களை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை அதிகமா நேசிக்கிறார். உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் ப்ரூவ் பண்ணணும். எதுக்காக? கர்த்தருக்கு தெரியும் நாம உத்தமன். அல்லேலூயா. ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவர் சாத்தான்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாலண்டியா போய் என்ன சொல்றாரு? சாத்தான் சும்மா இருந்தவனை என்ன செய்யறாரு? கூட்டு வந்து சும்மா வைங்க சுத்தி இருந்தவனை கூட்டு வாலண்டியா, யார பாத்தியா, யார பாத்தியா, யார சொல்றாரு? யோபு பார்த்து சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அல்லேலூயா. சும்மா கிடக்கிற சங்க ஊதுற, அந்த சும்மா கிடக்கிற சங்க ஊதுற பாத்தியா, என்னுடைய தாசனை பாத்தியா? அவன் பார்த்தா, ஆமா 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 பார்த்தேன், அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க, அதனால உங்களை சேவிக்கிறான். கர்த்தர் சொல்ல, சரி அவன் ஜீவனை மட்டும் விட்டு போ, அவனுக்கு பெர்மிஷன் தரப்போம். ஏன்னா கர்த்தர் உத்தமன் அவனை நிரூபிக்கணும். அல்லேலூயா. சாத்தானுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? உத்தமன் சொன்னா போதுமா? நிரூபிக்கணும். அல்லேலூயா. சாத்தான் சொல்றான், உத்தமன் நீங்க சொல்றீங்க, நிரூபிங்க. அல்லேலூயா. அவன் உத்தமனா இல்லையான்னு நிரூபிங்க. சரி, நிரூபிச்சு பார்த்துக்க, அவன் உத்தமன் தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல, உங்க மேல நம்பிக்கை வச்சதுனால தான் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. உத்தமன் தான். என்ன சோதனை வந்தாலும் அவன் ஜெயிப்பான். அல்லேலூயா. என்ன சோதனை வந்தாலும் அவன் ஜெயிப்பான். உத்தமன் விளங்குவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். யார் மேல? சோதனை வழியா கடந்து போறாங்களா, உங்க மேல கர்த்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு கூர்ந்திருக்கிறார். உத்தமன் என்று விளங்கின பின்பு, அல்லேலூயா, ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. ஜீவ கிரீடம். கர்த்தர் கிரீடத்தை வச்சுட்டு கையில வச்சுட்டுங்க, ஓட்ட பந்தய ஓடி முடிச்சு வந்த உடனே தலையில ஒரு கிரீடம் சூட்டப்படுகிறது போல கர்த்தர் கிரீடத்தை நம்முடைய தலையில வைத்தார். அல்லேலூயா. என்னுடைய திருமணம் ஆன பொழுது என் தலையில ஒருவர் கிரீடம் வைக்கிறது போல ஒரு தரிசனத்தை கண்டேன். அப்படியே கண் விழித்து பார்த்து, இந்த மாதிரி பயங்கரமான வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல இருந்து இந்த கை வந்து தலையில ஒரு கிரீடத்தை சூட்ட. அதே கிரீடம் நேற்று ஒரு கிரீடம் தலையில சூட்டப்பட்டதை தரிசனத்துல பார்த்தேன். நேற்று ஒரு கிரீடம் தலையில சிலுவை கிரீடத்துல ஒரு சிலுவை இருக்கு, ஒரு இலையினால செய்யப்பட்ட கிரீடம் மாதிரி, இலையினால செய்யப்பட்ட கிரீடம் மாதிரி. ஆண்டவர் நமக்கு சக்சஸா வரும்பொழுது கர்த்தர் கிரீடத்தை தர, அல்லது ஒரு ப்ரொமோஷன், ஒரு மேலான ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வரும். அதனால தான் இந்த சோதனை தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த சோதனைகள்லாம் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். 1800ஆவது வருஷத்துல வேல்ஸ் என்ற இடத்துல இருந்து ஒரு மிஷனரி வந்து அசாம்ல வந்து ஊழியம் செய்தார். அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ட்ரைபல் பீப்புள்ல இருந்து ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த ட்ரைபல் லீடர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த குடும்பத்துல அந்த மனுஷனை, நீ இயேசுவை மறுதலிக்கணும், இயேசுவை என்ன செய்யணும், நீ மறுதலிக்கணும், நாங்கெல்லாம் வந்து
எங்கள் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கும்போது நீ புதுசா ஏதோ ஒரு தெய்வத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிற, வணங்கிட்டு இருக்கிற, ஆராதிக்கிற, அதை விடணும் அப்படின்னா நான் விட முடியாதுன்னா உன் பையனை நான் கொன்னுடுவேன்னு சொல்லி அவன் பையனை கொன்று போட்டான். அப்ப அவன் சொன்னானா, I have decided to follow Jesus. நான் இயேசுவை என்ன செய்வேன், பின்னோக்குவேன், இயேசுவை பின்பற்றுவேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டான். நான் அப்படியா, உன் மனைவியை கொல்லுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கொன்றான். அவன் சொன்னானா, நோ டர்னிங் பேக், நான் பின் திரும்பவே மாட்டேன். இப்ப பாரு, நான் உன்னையே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவனை கொல்லும் பொழுது அவன் சொல்லிட்டு செத்து இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான்னா, the cross before me, the world behind me. சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி அவன் மரித்து போனான். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டு அவனை கொலை செய்த அந்த தலைவன் என்ன செய்தான், ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போ உண்டான பாட்டு தான் இந்த பாட்டு. என்ன பாட்டு? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. அருமையான பாடல். அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்காக மரித்ததுனால அந்த ஊரே பாடி கர்த்தரை துதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜீவ கிரீடமே அதுதான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோதனைக்கு பின்பு நமக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. சோதனை அனுமதிக்கிறதுனால ப்ரொமோட் பண்ண, ஜீவ கிரீடத்தை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, நித்தியத்தையான நன்மையை கொடுக்க, கர்த்தர் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தான் கர்த்தர் செய்யறாரு. நம்முடைய வாழ்க்கையில சோதனைய அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது உண்மை என்னன்னா, நாம் எப்பேற்பட்ட சோதனையை கடந்து போனாலும் கிறிஸ்துவின் உதவி நமக்கு போதுமானது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சோதனையின் வழியா கடந்து போனாலும் கிறிஸ்துவனுடைய உதவி போதுமானது. எனஃப். அவருடைய உதவி நமக்கு போதும். அதை கொண்டு நாம் எவ்வளவு பெரிய சோதனையை கடந்து போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அதான் சொல்றாரு யோவான் 16:33, உலகத்துல உபத்திரம் உங்களுக்கு உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அதனால அவருடைய உதவி நமக்கு எனஃப். அவர் போதும். அவருடைய உதவி நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ருமேனியாவில் ரிச்சர்ட் ஓம்பிராண்ட் என்ற ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர், கம்யூனிஸ்டுகளால 14 வருஷம் ஊழியர் செய்ததற்காக சிறை வைக்கப்பட்டார். 14 வருஷம். 14 வருஷத்துல பயங்கரமான சிறைச்சாலை, சித்திரவதை, பசி, இருட்டு அறை, அதையும் கர்த்தரை துதிச்சு அவர் கர்த்தரை உயர்த்தி பாடி மகிழ்ந்து ஆனந்த துதி பலிகளை கர்த்தர் செலுத்திக்கிட்டு இருந்தார். அவர் கர்த்தருக்கு துதி பலிகளை செலுத்திக்கிட்டு இருந்தார். நடந்ததெல்லாம் ஒரு சில ஜெயிலில் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இந்த காவலர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. 14 வருஷம் கழிச்சு அவர் வெளியே வந்தாரு. வந்து ஒரு புத்தகம் எழுதினார், டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட், டார்ச்சர் ஃபார்
கிரைஸ்ட் ஒரு புக்கு எழுதி அது மூலமா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு எங்கெல்லாம் கிறிஸ்துவ நிமித்தமாய் உபத்திரவப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படிக்கு இன்று வரை அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் ஒரு புத்தகத்தோடு ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அது மூலமா இன்றைய வரைக்கும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால எப்பேற்பட்ட உதவி உபத்திரவத்தின் வழியாக கடந்து போனாலும் கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, அவர் திராணிக்கு மேலாக நமக்கு என்ன செய்ய மாட்டாரு? சோதனைய கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை நமக்கு கொடுக்கலாம் அப்படின்றத அவர் நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு தாங்குவோம். அல்லேலூயா. இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய பாலெல்லாம் கட்டுறாங்கல்ல, பாலம் கட்டுறாங்க, பிரிட்ஜ் கட்டுறாங்கல்ல, பில்லர் வச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? சோதனை ஓட்டம்னு ஒன்று நடத்துவாங்க. சோதனை ஓட்டம் என்ன அர்த்தம்? இது எவ்வளவு தாங்கும், இந்த வெயிட் எவ்வளவு தாங்கும் அப்படின்னு ஒரு சோதனை ஓட்டம் நடத்தின பிறகுதான் அதை பப்ளிக் ட்ரெயின் அனுப்புவாங்க. அது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவு தாங்குவோம், எவ்வளவு சுமப்போம் அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய திராணி, நம்முடைய சத்துவத்துக்கு மேலாக, நம்முடைய பலத்துக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு கோடு அவர் போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறார் பாஸ்டர், உங்களால எவ்வளவு முடியுங்கிறத சில பேர் சோதிக்காமலே சும்மா சொல்லிட்டு இருக்கு. அவர் ஒன்றும் உங்களை சோதிக்கலாம் இல்லை, நீங்களா சொல்லிட்டு இதை சோதிக்கிறார், இதை சோதிக்கிறார். நீங்களா அப்போ ஒரு கோயில ஒரு இதை சோதிக்கிறார், இதை சோதிக்கிறார். எல்லாரையும் அவர் சோதிக்கிறல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டார். ஹட்சன் டெய்லர் அது யார் தெரியுமா? சைனாவில் இருந்த ஒரு மிஷினரி. சைனாவில் இருந்த ஒரு மிஷினரி. அவர் ஒரு கப்பல் பிரயாணத்தை ஊழியத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ இன்ஜின் ரிப்பேர் ஆகி ஒரு பக்கத்துல இருந்து ஒரு தீவுக்கு ஓரமா போயிடுச்சு. ஆனா அந்த தீவுகள்ல பயங்கரமான தீவிரவாதிகள்லாம் இருந்தாங்க. அங்க போய் யாரும் திரும்பி உயிரோட வர முடியாது. ரொம்ப கொடுமையான மனிதர்கள் தான் அந்த தீவுல இருந்தாங்க. அவருடைய ஷிப்பு ரிப்பேர் ஆகி அது அந்த தீவுக்கு பக்கத்துல போயிடுச்சு. ரொம்ப எல்லாரும் பயந்துருக்கிறாங்க. ஹட்சன் டெய்லர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு இரவு முழுவதும். திடீர்னு ஒரு காற்று அடிச்சிருக்கு. காற்று அடிச்ச உடனே அந்த படகு அங்கிருந்து என்ன செய்யப்பட்ட அப்படியே காற்று அடிச்சுட்டு வேறு பக்கம் திருப்பி தானா போயிடுச்சு. அது சொல்றாரு, தீமையிலும் ஒரு நன்மை நடந்தது. அல்லேலூயா. தீமையிலும் ஒரு நன்மை. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் தீமைகள் மத்தியில நன்மை நடக்கும். அல்லேலூயா. கஷ்டங்கள் மத்தியில தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது என் உடம்புல. சில பிரச்சனைகள், அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. அது என்னென்ன எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் சரியாகல. ஒரு பெரும் வியாதி வந்ததுல 2018 அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பொழுது இதெல்லாம் ஒரு சரியா போயிடுச்சு. இதுதான் சரியா போயிடுச்சு. கூட இருந்ததும் சரியா போயிடுச்சு. அது போல நம்முடைய வாழ்க்கையில் சில தீமைகள் மத்தியில நன்மைகள் நடக்கும். அல்லேலூயா. சில நஷ்டத்தின் மத்தியில சில ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. சில நஷ்டத்தின் மத்தியில சில ஆசீர்வாதம் வரும். சில கஷ்டத்தின் மத்தியில சில அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதனால தீமை நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. தீமைகள்ல தான் கர்த்தர் நன்மையை செய்வார். தீமைகள் மத்தியில நன்மைகள், எதிர்பார்க்காத உதவிகள் ஒத்தாசைகளை கர்த்தர் அனுப்புவார். பாடுகளின் மத்தியில
சில உண்மைகளை கற்றுக் கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா. சில அனுபவங்களை கற்று நமக்கு தருவார். நமக்குள்ள நல்ல விசுவாசம் வளரும், இன்னும் நாம ஸ்ட்ராங் ஆகும். அதனால தேவன் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது உண்மை என்னன்னா, கிறிஸ்து நமக்கு சோதனையில உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால நாம் எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எப்பேற்பட்ட சோதனை நம்மளால ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும், கடந்து போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 22, 31, 32 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22, 31, 32 வாசிங்க. சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. சுலகினால் புடைக்கிறதுனால கோதுமையும் பதரையும் என்ன செய்யுது, புடைப்பாங்கல்ல. முறம் வச்சு என்ன செய்வாங்க, புடைக்கிறாங்கல்ல. அது என்னது, அரிசியும் கல்லையும். இப்பெல்லாம் நம்ம செய்யறது இல்லை, என்ன கல் இருக்கிறது இல்லை. கோதுமை அந்த நல்லா சொல்லுவாங்க, நெல்லை குட்டி அந்த தவிட என்ன செய்வாங்க, உடைச்சி எடுப்பாங்க. அது போல கோதுமையையும் சுலகையும் என்ன செய்யுது, சுலகையா பதரையும் புடைக்கிறது, சுலகினால் புடைக்கிறது போல. அதாவது சாத்தானுக்கு ஒன்றும் பெரிய நல்ல எண்ணம் நம்ம மேல இல்லை. நம்ம இன்னும் சுத்தமாகணுங்கிற எண்ணம் தான் கிடையாது சாத்தானுக்கு. அவன் நம்ம அழிக்கிறதுக்கு தான் புடைக்கிறான். ஆனா கர்த்தர் அதை பயன்படுத்திக்கிறாரு. எதுக்கு? ஆமா, நம்மளை வேறு பிரிக்க, நம்ம மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுக்க. கர்த்தர் நம்ம கிட்ட தேவையில்லாததெல்லாம் கர்த்தர் செய்ய தூக்கி போட கர்த்தர் சாத்தான் கொடுக்கிற சோதனை என்ன செய்யறாரு, பயன்படுத்தி கொள்ள. சுலகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்யறான், உத்தரவு கேட்டுக்கொண்டாலும் வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒன்றும் நம்மளை சுத்தம் பண்ணுறதுக்காக அவன் நம்மளை சோதிக்கல, அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு தான் சோதிக்கிறான். கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு, நன்மைக்காக நம்மளை வேறு பிரிக்கிறதுக்காக, நம்மளை சுத்தம் பண்ணுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக ஆண்டவர் அதை யூஸ் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் கொடுக்கிற சோதனை அவர் என்ன செய்யறார், அதனால தான் அனுமதிக்கிறார். அவன் கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் கேட்காத சோதனையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? கேட்காத தர முடியாது. அவர் அனுமதி இல்லாம வராது. அனுமதி கொடுக்கிறார்னா அவர் என்ன செய்யறாரு, நமக்காக வேண்டி கொள்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்றார். நமக்கு சோதனை வரும்பொழுது நமக்கு என்ன செய்யறாரு, ஜெபமும் பண்றார். தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, உண்டாக்குறார். தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும். நம்ம வாழ்க்கையில சோதனை வருதுன்னா நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவானவர் ஜெபம் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இயேசுவானவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். இன்றைக்கும் அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறார் நமக்காக. பரிசுத்த ஆவியானவர் என்னை கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறார். நாம எதுக்கு ஜெபம் பண்றதுன்னே தெரியாத பொழுது கர்த்தர் நமக்காக ஜெபம் பண்றார். அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறதுனால நம்ம சோதனையை நிச்சயமா ஜெயிப்போம். அல்லேலூயா. நமக்கு ஒரு போக்கு உண்டாக்கி வச்சுக்கிட்டு தான் அவர் நம்ம சோதனையை அனுமதிக்கிறார். ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாய்ப்பே கிடையாதுன்னா இல்லை, ஒரு வழி கட்ட திறந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வழியை கத்தரை உண்டாக்கி இருக்கிறார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை கத்தரை வச்சிருக்கிறார். அதனால எப்படியும் வெளில வந்துருவோம். அல்லேலூயா. எப்படியும் வெளில வந்துருவோம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க எபிரேயர் 4:15 வாசிங்க. எபிரேயர் 4:15 வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பரிதபிக்க கூடாதுன்னா புரிந்து கொள்ளக்கூடாத, என்னது புரிந்து கொள்ளக்கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்முடைய பலவீனங்களை ஒருத்தர் புரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வீக்னஸ் ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆசாரியருக்கு நம்முடைய வீக்னஸ் தெரியும், நம்முடைய கஷ்டம் தெரியும், நம்முடைய பிரச்சனை தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வேதனை தெரியும், நாம சுமக்கிற அவமானத்தை அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் அவமானத்தின் வழியா கடந்து வந்தார். அல்லேலூயா. அவருக்கு வலினா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் வலிகளை சுமந்து இருக்கிறார். அவருக்கு பிரிவுனா என்னன்னு தெரியும். ஏன்னா அவரை விட்டு சீசர்களாக ஓடி போயிட்டாங்க. அந்த வேதனை எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு பசினா என்னன்னு தெரியும். அவர் பசியா இருந்திருக்கிறார். பசியா இருந்திருக்கிறார். தனக்கு பிரியமானவங்க மரிக்கும் பொழுது அவர் கண்ணீர் விட்டுருக்கிறார். கண்ணீர்னா என்னன்னு தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. அதனால அவர் நம்முடைய பலவீனங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும், நம்முடைய வீக்னஸ்லாம் நல்லா தெரியும். அதனால நமக்காக ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால கிருபாசன தண்டையில் என்ன செய்வோம்? தைரியமா சேர கடவோம். அல்லேலூயா. அவற்றை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை புரிஞ்சுக்கிட்ட, நம்மளை அறிந்து கொண்ட, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அதனால நாம் கிருபாசன தண்டையில் தைரியமா போகலாம். அல்லேலூயா. நிச்சயமா வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. சோதனைகள் ஜெயம் நிச்சயம். நாம் அவற்றை போனா நிச்சயமா நம்ம எப்பேற்பட்ட சோதனையிலிருந்து நம்ம விடுவிக்க கர்த்தர் வல்லவராக. அல்லேலூயா. அடுத்தது அவர் சொன்னாரு, அவர் கிருபை நமக்கு போதும். நாம ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிக்க எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட போராட்டங்களை நம்மால மேற்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய சோதனைகளை கடந்து நாம வெற்றியை அடைய முடியும். ஏன்னா என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன் பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும். உன் வீக்னஸ்ல என்னுடைய ஸ்ட்ரென்த் போதும் உனக்கு. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். அது மேல உனக்கு ஒண்ணு தேவையில்லை. அல்லேலூயா. உன் வீக்னஸ் குறித்து கவலைப்படாத. நான் ஸ்ட்ரென்த், என் ஸ்ட்ரென்த் உன்னோட கூட. அல்லேலூயா. அவரு நாம வீக்கா இருக்கிறவங்க குறித்து நாம கவலைப்பட தேவையில்லை. எங்க வீக்னஸ் இருக்கோ அங்க கிரைஸ்டுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அல்லேலூயா. என் வீக்னஸ் தான் என்ன ஊழியக்காரனா ஆக்கிச்சு. அல்லேலூயா. என் வீக்னஸ் தான் என்ன? ஆமா. வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கான கிருபையை கொடுத்ததே என் வீக்னஸ் தான். அல்லேலூயா. எனக்கு வீக்னஸ் இல்லைன்னா கர்த்தருக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். என் பலவீனம் தான்
என்னை கத்துக்க கொண்டு வந்து. அல்லேலூயா. அவர் பலன் எனக்கு, என் பலத்தை விட அவருடைய பலன் எனக்கு போதும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய பலத்தை சார்ந்துபடும். நம்ம எல்லாமே வீக்னஸ் தான். நம்ம எல்லாமே வீக். ஏன்னா நாம ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க வந்துருக்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா வந்துருக்க முடியும். நாம எல்லாமே வீக்கானவங்க தான். நாம வீக்கா இருந்தாலும் கிறிஸ்துவுடைய ஸ்ட்ரென்த் நம்ம கூட இருக்கிறதுனால நாம சொந்த பலத்தை உடையவங்களோட நாம பலவான்கள். அல்லேலூயா. நம்ம யாரு? பலவான்கள். அல்லேலூயா. அவங்களால ஜெயிக்க முடியாதது, இந்த உலகத்தால ஜெயிக்க முடியாதது நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய பெரிய பலவான்கள் செய்ய முடியாத நம்மால செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. கடைசியா அவர் வெற்றி நம்முடைய வெற்றியை கொடுக்கும். அல்லேலூயா. அவர் வெற்றி பெற்றதுனால நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. அவருடைய வெற்றியே நம்முடைய வெற்றியை, அவருடைய வெற்றி தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அல்லேலூயா. வாசிங்க. 1 யோவான் 3:8 சொல்லுது. 1 யோவான் 3:8 வாசிங்க. பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் பிசாசுடைய கிரியைகளை அழிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த வெற்றி நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அவருடைய ஜெயமே நமக்கு ஜெயமா மாறும். அல்லேலூயா. அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்களும் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவர் ஜெயிச்சிட்டார், நீங்களும் ஜெயிப்பீங்க. அவர் ஜெயிச்சிட்டதுனால நீங்களும் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வெற்றியை கொண்டு நாம ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய பல்லெல்லாம் அவர் என்ன செய்தாரு? குடிக்கிட்டாரு. தலைய நசுக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ வால் மட்டும் ஆடிட்டு. அல்லேலூயா. சாத்தான் நம்மளை என்ன செய்ய முடியாது, கடிக்க முடியாது. அவன் தலை நசுக்கப்பட்டாச்சு, அவன் தலை நசுக்கியாச்சு. அதனால நாம நிச்சயமா ஜெயிக்க முடியும். நாம நிச்சயமா ஜெயிக்க முடியும். தலை நசுக்கப்பட்ட பிசாசு, தோற்று போன பிசாசு, அவன் கொடுக்கிற சோதனை ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள. அல்லேலூயா. அது வெறும் பொய், அது வெறும் பொய். சத்தியத்தை சார்ந்து கொண்டா சாத்தானை ஈஸியா விரட்டிச்சுட்டான். அல்லேலூயா. இயேசு சத்தியத்தினால தான் சாத்தானை விரட்டினார். சத்தியத்தினால தான் சாத்தானை விரட்டினார். சத்தியத்தை பற்றி கொண்டா சாத்தானை ஈஸியா ஜெயிச்சிடலாம், சோதனைகளை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. எபிரேயர் 7:24-25 ஆசிரியர். 7:24-25. எபிரேயர் 7:24-25. சீக்கிரமா வாசிங்க. அதான். இவரோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியா மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தவறு மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்படுகிறது. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் நிலைத்திருக்கிறார், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. சாத்தானை ஜெயிச்சிட்டாரு. அவர் உயிரோடு கூட இருக்கிறாரு. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அல்லேலூயா, அவரிடத்துல சேருகிறவர்களுக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஜெயிச்சதுனால நம்மாலும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவர் நமக்காக தான் ஜெயிச்சார். அல்லேலூயா. சாத்தானை அவர் ஜெயிச்சதுக்காக என்னது? அவருக்காக சாத்தானை ஜெயிக்கல. எப்பொழுதும் சாத்தானே அவர் கீழே தான், தேவகுமாரனுக்கு கீழே தான் சாத்தானே. சாத்தானை ஜெயிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா நமக்காக. அல்லேலூயா. நமக்காக அவர் சாத்தானை ஜெயிச்சார்.
அதனால நிச்சயமா நம்மாலும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எடுத்து கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால எப்பேற்பட்ட சோதனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காகவே சோதனை அனுமதிக்கிறாரு. அவர் உதவி நமக்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மால எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். எழுதுறது கத்துக்க ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எல்லா கைகளும் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. சொல்லுங்க. I have decided to follow Jesus. No turning back. No turning back.